அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. இணைப்பு சொல் என்ன வரும்? தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் என்ன வரும்? இது பார்த்தீங்கன்னா 8th தமிழ் புக்கில் உங்களுக்கு இயல் 3 4 நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு நிறுத்தற்குறிகள்னு அரைப்புள்ளி எங்கே வரும், கால் புள்ளி, முக்கார் புள்ளி, இதில் வினாக்குறி எங்கே வரும்னு எல்லாம் இருக்குது. அந்த புக் பேக்கில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th தமிழில் இதை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துக்குங்க. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி வரும் என்பது சரியான விடை. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தனர், பெற்றிருந்தது, பெற்றிருப்பவை, பெற்றிருந்தன. இதில் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் பார்த்தீங்கன்னா தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது என்பது சரியான ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். பிழை திருத்துதல் ஒரு ஓர், இது ரொம்ப முக்கியம். ஒரு எங்கே வரும், ஓர் எங்கே வரும்னு. ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன்ல பாருங்க. ஒரு ஓர், இதுல ஓர் அணில் மரத்தில் ஏறியது என்பது சரியான தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் ஆவார். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. மறைமலை அடிகளாரின் நீலாம்பிகை அம்மையார் மகள் ஆவார். நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் என்பது சரியான தொடர். அடுத்த ஒன்று சரியான இணையை தேர்க. முகநூல்னா என்ன, மின்னஞ்சல்னா என்ன, செயலி, புலனம், இதுல சரியான இணை எது? இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா புலனம், வாட்ஸ்அப் என்பது சரியான ஒன்று. இதில் முகநூல்னா ஃபேஸ்புக், மின்னஞ்சல்னா இமெயில், செயலினா ஆப்னு வரணும். இது சரியான இணை ஆப்ஷன் டி, அதாவது புலனம், வாட்ஸ்அப் என்பது சரியான இணையாகும். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. எடுத்து எழுது. ஊக்கம், ஊக்கத்தின் எதிர்ச்சொல் என்ன? ஊக்கம்னா கண்டிப்பாக சோர்வு என்பது எதிர்ச்சொல்லாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ஏஜென்சி, இதனுடைய தமிழ் சொல் என்ன? ஏஜென்சி, இதனுடைய தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா முகவாண்மை என்பது சரி. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். இது எந்த வகை வாக்கியம்? கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் என்பது செய்வினை வாக்கியமாகும். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. ஆசிரியர் பாடம் படிப்பித்தார், படித்தார், படித்தாரா, படிக்கிறார். இதுல பிறவினை சொற்றொடர் எது? இதுல ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் என்பது பிறவினை சொற்றொடராகும். திருநின்றவூர் எனும் ஊர் பெயரின் மறு ஊர் எதுவென கண்டறிக. திருநின்றவூர், திருநின்றவூருக்கு அதனுடைய மறுவு பார்த்தீங்கன்னா திண்ணனூர் என்பது சரி. அடுத்த ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொருத்துக. கில்ட், பேட்டன்ட், கன்சுலேட், டெரிட்டரி. இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாட்டு வாங்க. ஆன்சர் கில்ட் அப்படிங்கிறது வணிகக்குழு, பேட்டன்ட் காப்புரிமை, கன்சுலேட்டுங்கிறது துணை தூதரகம், டெரிட்டரிங்கிறது நிலப்பகுதியை குறிக்கும். அடுத்த ஒன்று பாருங்க. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். வெய்யோ, பொய்யோ, மையோ, ஐயோ, இதனை அகரவரிசைப்படி நம்ம எப்படி சொற்களை சீர் செய்வோம்? இதுல சரியான அகரவரிசை எதுன்னு பாருங்க. ஐயோ, பொய்யோ, மையோ, வெய்யோ என்பது சரியான அகரவரிசையாகும். பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. பவ்வம் என்பதின் தவறான பொருள் ஆப்ஷன்ல பாருங்க. ஊழி, இது நீண்டதொரு காலப்பகுதி. முன்னீர், கடல், ஆழி இதெல்லாம் பவ்வம், கடலை குறிக்கும். ஊழி என்பது தவறான பொருள் தருவதாகும். அடுத்தது ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக. வழி, வழி, வழி. இதனுடைய ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள் எது? பார்த்தவொடனே சொல்லிடுவோம். வழிங்கிறது துன்பம், வழி காற்றை குறிக்கும். வழிங்கிறது நெறியை குறிப்பதாகும். சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன?
சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் ஆப்ஷன்ல நாகரீகம் என்பது சரியான ஒன்று. இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதுல சரியான வாக்கியம் பார்த்தீங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்பது சரியான ஒன்று. இதுல இகழுக்கு இந்தல் வருது. அதே மாதிரி அடுத்தது இறந்து விடாது, இறந்தும் இகழ்ந்து விடாது. இதுல ஆப்ஷன் பி இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்பது சரியான ஒன்று. சந்தி பிழையற்ற தொடர் எது? கைவினை கலைகளுள் ஒன்றை கற்று கொள்வேன். இதுல இக்கு இங்கு இதெல்லாம் எங்க சரியா பொருத்தி உள்ளது? ஆப்ஷன்ல பாருங்க, கைவினை இக்கு வருது, கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் என்பது ஆப்ஷன் ஏ சரியான சந்தி பிழையற்ற தொடராகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை. மணிமேகலை எதற்கு பொருந்தி வரும்? இதுல ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. 8 தொகை நூல்கள்ல வராது, 10 பாட்டுல வராது, 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வராது. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை ஆகும். பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அந்த இணைப்பு சொல் என்னன்னு பாருங்க. அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முறிந்து விடுகிறது. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஆப்ஷன்ல ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது என்பது சரி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் என்பதுதான் சரியான வினாச்சொல். கீழ் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி. இரண்டுமே கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்கள்ல இதுல எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா வந்தியா, பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு வந்தியா, எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா வந்தாயா என்பது சரி. சொல் பொருள் பொருத்துக. குருளைனா என்ன, கல்னா என்ன, மல்லல், செரு இதெல்லாம் நம்மளுக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். குருளை என்பது குட்டி, கல் என்பது மலை, மல்லல் வளம், செரு என்பது வயலை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். அடுத்தது சொல் பொருள் பொருத்துக. மட்டு அப்படின்னா என்ன? அடுத்தது உங்களுக்கு வையம், பேணி, நித்தம், நித்தம். இதுல மட்டு என்பது அளவை குறிக்கும். அடுத்தது வையம் உலகம், பேணி பாதுகாத்தல், நித்தம் நித்தம்ங்கிறது நாள்தோறும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்று. அடுத்த ஒன்று சொல் பொருள் பொருத்துக. கருணைனா என்ன, மாறினா என்ன, பூதளம், கும்பி. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. கருணை இரக்கம், மாறி மழை, பூதளம் உலகம், கும்பி என்பது வயிறை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான, அதாவது கருணை இரக்கம், மாரிங்கிறது மலை, பூதளம் உலகம், கும்பிங்கிறது வயிற்றை குறிப்பதாகும். அடுத்த ஒன்று பாருங்க, கலைச்சொல் அறிதல். இதுல ஆப்ஷன் மாறி வருது. அடுத்தது மீடியா. இதனுடைய கலைச்சொல்லாக்கம் என்ன? மீடியா. மீடியா என்பது ஊடகத்தை குறிக்கும். வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஊசியில் நூலை கோர்த்தான், நூலை கோர்ப்பான், கோத்தான், நூலை கோர்க்கலாம். இதுல வலுவு சொல்லற்ற தொடர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஊசியில் நூலை கோத்தான் என்பதுதான் சரியான ஒன்று. வலுவற்ற தொடர் எது? அதை செய்தது நான் அன்று. அதே மாதிரி பாருங்க, அதை செய்தது நான் அல்ல, அதை செய்தது நான் அல்லேன் என்பது வலுவற்ற தொடராகும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான ஒன்று. பொருந்தா சொல்லை காண்க. உம்மை, மற்று, மா. இதுல பொருந்தா சொல் எதுன்னு பாருங்க. மா என்பது பொருந்தா சொல்லாகும். இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் உம்மை மற்றுங்கிறதெல்லாம் இணைப்பு சொல்லலாம் வரும். அடுத்தது பிலாசபர் என்பவர் யார்? தமிழாக்கம். பிலாசபர் என்பது மெய்யியலாளர் என்பது சரியான ஒன்று. சொற்களை அறிதல். கெர்ப்ஸ் இதனுடைய தமிழாக்கம் என்ன? கெர்ப்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? ஆன்சர்
மூலிகை என்பது சரியான விடை. கலைச்சொல் தருக. கோனிக்கல் ஸ்டோன். கோனிக்கல் ஸ்டோன் என்பது எதை குறிக்கும்? ஆப்ஷனில் கோனிக்கல் ஸ்டோன் என்பது குமிழிக்கல் என்பது சரியான ஒன்று. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எளிது அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா அரிது என்பது சரியான எதிர்ச்சொல். பிரித்தெழுதுக. தான் என்று. இதற்கு ஆப்ஷனில் பாருங்க. அப்படி நீங்களும் ஆன்சர் நோட் பண்ணிட்டு வாங்க. தான் என்று. ஆன்சர் தான் கூட்டல் என்று என்பது சரியான ஒன்று. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? நன்றி அறிதல். ஆப்ஷன்ல நன்றி கூட்டல் அறிதல் என்பது சரியான ஒன்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? மின்னணு. இதுல மின் கூட்டல் அணு என்பது சரியான விடை. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல். இதனுடைய எதிர்ச்சொல் ஆப்ஷன்ல சேர்த்தல் என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று திருநெல்வேலி. இதனுடைய மருவு சொல் என்ன? திருநெல்வேலி. இப்போ நம்ம கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்லுவோம். திருநெல்வேலி நெல்லை என்பது சரியான மருவு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது, இனிப்பு போன்றவை, இனிப்பு போன்றன, இனிப்பு போன்றனர். இதுல ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆப்ஷன்ல இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை என்பது சரியான தொடர். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. ஆன்லைன் ஷாப்பிங். இதற்கு சரியான தமிழ் சொல் என்ன? ஆன்லைன் ஷாப்பிங். இணையதள வணிகம் என்பது சரியான தமிழ் சொல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அவிழ், அலறி, அசைத்த, அரும்பு. இது அகர வரிசைப்படி சரியான தொடர் எது? இதுல இரண்டாவது எழுத்துல எந்த வரிசை வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். இதற்கு அசைத்த, அரும்பு, அலறி, அவிழ் என்பது சரியான அகரவரிசை தொடராகும். தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எந்த சொல்? தாவரத்தோட இளம் பயிர் வகையை சுட்டாத சொல். இதுல நாற்று, குருத்து, பிள்ளை, தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். இதுல இளநீர் என்பது தாவரத்தின் இளம்பயிரை சுட்டாத சொல்லாகும். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஐம்பெருங்காப்பியங்கள். என்னவா, எதுவா, யாவையா, யாதுவா? ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை என்பது சரியான வினா சொல்லாகும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். வாயில். இத பேச்சு வழக்குல அது மருவா மாறி என்னன்னு அழைக்கிறோம். வாயில் என்னும் சொல்லை நம்ம என்னன்னு அழைக்கிறோம்? வாசல் என பேச்சு வழக்கில் அழைக்கிறோம். பத்தியை படித்து வினாக்களுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். இப்போ முதல் கேள்வி பாருங்க. முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான்? முகிலன் சென்றது அவனுடைய தாத்தா வீடு. இதிலிருந்து 5 கேள்விகள். தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன? அந்த காளையின் பெயர் பார்த்தீங்கன்னா செவலை என்பது அந்த காளையின் பெயர். முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான்? முகிலன் பொங்கல் விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? எதைன்னு பாருங்க. காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவிற்கு உதவுவான். செவலை என்பது எதை குறிக்கிறது? செவலைன்னு இப்பதான் பார்த்தோம். செவலை என்ற காளையை குறிக்கிறது. நிலவும் வானும் போல. இவ்வுவமை கூறும் பொருள் விளக்கம் என்ன? நிலவும் வானும் போல. இது எதை குறிக்கும்? நிலவும் வானும் போல ஒற்றுமையை குறிப்பதாகும். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. இது பட்டது அப்படின்னு வந்தாவே நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம்.
பாட்டு கபிலனால் பாடப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை வாக்கியமாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். முளையிலே விளையும் தெரியும் பயிர், பயிர் விளையும் முளையிலே தெரியும், முளையிலே தெரியும் விளையும் பயிர். இதற்கு சரியான ஒன்று நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டதுதான். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது சரியான சொற்றொடர். வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்தவர் என்பது சரியான விடை. அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறி. இதுல தள்ளுங்கிறது அழைத்தல்ங்கிறது விகுதி பெற்று அழைத்தல் என்பது சரியான ஒன்று. இதில் நம்ம பார்த்தது ஆ கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம், ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையெச்சம். அழைத்தான் அப்படின்னா நம்ம அதை வினைமுற்றுன்னு சொல்லுவோம். இதில் அழைத்தல் என்பது தொழிற்பெயர். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்று பெரு. இதற்கு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். நம்ம என்னன்னு வினையெச்சம்னா ஊ ஈ கொண்டு முடியும். இதில் பெற்று என்பது வினையெச்சம், பெற்று ஊ வருது. இதில் பெற்றவன் வினையாளனையும் பெயர், பெறுதல் தொழிற்பெயர், பெற்றான்கிறது வினைமுற்றை குறிக்கும். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக. இதில் ஒளினா நீங்கு, ஒளினா வெளிச்சம், ஒளினா சீற்றம், களினா சத்தம். இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஒளி வெளிச்சம் என்பது சரியான ஒன்றாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருத்துக. வாலண்டியர்னா என்ன? சோசியல் ரீஃபார்மர், ஆண்டர்பிரனர், ஃபாரினர். இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. வாலண்டியர் தன்னார்வலர், அடுத்த சோசியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி, ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர், ஃபாரினர்னா வெளிநாட்டவர். இதற்கு ஆப்ஷன் சி சரியான ஒன்று. மரபு பிழை இல்லாத தொடர் எது? ஆப்ஷனில் பாருங்க. மரபு பிழை இல்லாத தொடர் என்ன? கோழி கூவும், சேவல் கொக்கரிக்கும், நாய் கத்தும். இதில் காகம் கரையும் என்பது மரபு பிழை இல்லாத தொடர். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான், குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி சுற்றி போடு, ஆகாசத்தில் பச்சி பறந்தது, ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் என்பது பிறமொழி சொல்லற்ற தொடராகும். அடுத்து லாஸ்ட் பாருங்க. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கூறுக. இதில் அந்த காட்சியை பார், அந்த இதில் இப்பு வல்ல, இதில் இப்பு இக்கு வல்ல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை பார் என்பது சந்தி பிழையற்ற வாக்கியமாகும். பிரித்து எழுதுதல். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இது இப்போ செந்தமிழ் அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகையை சாரும். அப்போ நம்ம அதை எப்படி பிரிப்போம்? செம்மை கூட்டல் தமிழ் என்பது சரியான பிரித்தெழுதல் தொடராகும். அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறி. அருகு உற, அருகுற இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அருகுற அப்படின்னா அருகாமையில். அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? தொலைவில். அடுத்தது பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் கொழுந்து வகை அல்லாதது எது? இதில் வேப்பங்கொழுந்து, பனங்குருத்து, நெல் துளிர் இதெல்லாம் கொழுந்து வகையை குறிக்கும். கீரை தண்டு என்பது கொழுந்து வகை அல்லாததாகும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இதில் மரபு பிழையற்றது என்ன? ஆப்ஷனில் பாருங்க. சோறு சாப்பிட்டான், பால் குடித்தான், அம்பு விட்டான், கூடை முடைந்தான். இதில் மரபு பிழையற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கூடை முடைந்தான் என்பது சரியான ஒன்று. மரபு தொடரின் பொருளை கண்டறிக. கொடிகட்டி பறத்தல். இதில் 8th ஸ்டாண்டர்டில் புக் பேக்லேயே வரும். கொடிகட்டி பறத்தல் என்பது எதை குறிக்கும்? இது பார்த்தீங்கன்னா கொடிகட்டி பறத்தல் என்பது புகழ்பெற்று விளங்குதலை குறிப்பதாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? கான்டினென்ட். நம்ம என்ன சொல்லுவோம்? கான்டினென்ட் என்பது கண்டத்தை குறிக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபி என்பது எதை குறிக்கும்? ஆர்த்தோகிராஃபி என்பது எழுத்திலக்கணத்தை குறிப்பதாகும். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி. கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அனுபவமே சிறந்த ஆசான். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. இதில்
பிறமொழி சொல்லற்ற தொடர் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் என்பது சரியான ஒன்று. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு என்ன? ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டதில் பாருங்க. உடலின் உறுப்பை குறிப்பது தலை என்பது சரியான விடை. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஈ இது கொடுக்கும் தவறான பொருள் உயிரெழுத்து, ஒரு வகை பறவை, பகிர்ந்து கொடு. இதில் தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா அணிகலன் என்பது தவறான ஒன்றாகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பலாமூசு, மாவடு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் ஆன்சர் பிஞ்சு வகைகளை குறிப்பதாகும். கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? இதில் சொல்லின் அடிப்பகுதியாக வர்றதுதான் வேர்ச்சொல் என்போம். கேள் என்பது சரியான வேர்ச்சொல்லாகும். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. பாடு இதனுடைய தொழிற்பெயர் என்ன? ஆப்ஷனில் பாடுதல் என்பது சரியான தொழிற்பெயர். மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க. மைக்ரேஷன் என்பது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா நகர்தலை குறிப்பதாகும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு. இதில் நான் அந்த வரிசை நீ நீ இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். சரியான அகரவரிசை தொடர் இதில் என்ன வரும்? நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு. சரியானது கிடையாது. ஆனால் உங்களுக்கு நாக்கு, நைடதம், நொய்யல், நோன்பு என்பது சரியான அகரவரிசை. அடுத்த ஒன்று பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். இதில் சொற்களை ஒழுங்குபடுத்தினா என்ன சொற்றொடர் வரும்? ஆப்ஷனில் அப்படி பாருங்க. இதில் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா அறங்கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன என்பது சரியான தொடராகும். செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். குமரன் ஓவியம் வரைந்தான். இது என்ன வாக்கியமாகும்? குமரன் ஓவியம் வரைந்தான் என்பது செய்வினை வாக்கியம். அதே ஓவியம் குமரனால் வரையப்பட்டதுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? செயப்பாட்டு வினை வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலனை திருந்தச் செய்தான், கபிலன் திருந்தினான், கபிலன் திருந்துவான், கபிலன் திருந்துவானான். இதில் பிறவினை சொற்றொடர் என்ன வரும்? கபிலனை திருந்தச் செய்தான் என்பது பிறவினை சொற்றொடராகும். இடி விழுந்த மரம் போல. இந்த ஓமை கூறும் பொருள் என்ன? இடி விழுந்த மரம் போல இது எதை குறிக்கும் பாருங்க? துன்பத்தை குறிப்பதாகும். எம்பளம் என்பது என்ன? இப்போ இந்த ஆங்கில சொல்லு டு தமிழாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியும் கொடுத்துருவாங்க. எம்பளம் என்பது எதை குறிக்கும்? எம்பளம் என்பது சின்னத்தை குறிப்பதாகும். அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிக. இதில் கோனிக்கல் ஸ்டோன்னா கும்ளிக்கல், இரிகேஷன் டெக்னாலஜி, டிராஃபிக்கல் ஜோன், வீடியோ கான்ஃபரன்ஸ். இதில் கேட்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அலுவல் சார்ந்தது அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொளி கூட்டம் என்பது ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. தவறான ஊர் பெயரின் மறுவை எழுது. தஞ்சை தஞ்சாவூர், நெல்லை திருநெல்வேலி, புதுகை புதுக்கோட்டை. இதே புதுவைனா என்ன வரும்? புதுச்சேரி வரும். இது மயிலை என்பது மயிலாப்பூரை குறிக்கும். மயிலாடுதுறை என்பது தவறான மறுவு ஆகும். நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? இதில் கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். இதில் கமா எங்க வரல, டபுள் கோட்ஸு, சிங்கிள் கோட் இதெல்லாம் அப்படி பாருங்க. ஆப்ஷனில் கூட்டத்தின் தலைவர் கமா வந்திருக்கு, டபுள் கோட் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை, இதில் சிங்கிள் கோட்டில் தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் என்பது சரியான தொடர். அதில் ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது?
சொல்லு, சொல், சொல்லிக்கின்னு, சொல்றா. இதில் எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்க. இதில் சொல் என்பது எழுத்து வழக்கு சொல்லாகும். சரியான எழுத்து வழக்கு தொடரினை தெரிந்தெடு. நேற்று நீ வந்தாயா, நேற்று நீ வருவாயா, நேற்று அவன் வருவானா, நேற்று நீ வந்தாயா. இதில் எழுத்து வழக்கு தொடர் எது? இதில் ஆப்ஷன் பாருங்க. நேற்று நீ வந்தாயா என்பது சரியான தொடர். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்கம், இதனுடைய சரியான சொல் எது? அந்த இளம பெயர்ல சிங்கத்துக்கு எது வரும்? ஆன்சர் சிங்கம் அப்படின்னா சிங்க குருளை. இதுல புலிப்பரல், யானைக்கன்று அப்படிங்கிறதெல்லாம் வரும். இதுல குருளை என்பது சரியான சொல்லாகும். சரியான வினா சொல்லை இட்டு எழுதுக. நெல்லையப்பர் கோவில் என்ன சொல்லுவோம்? எங்கு உள்ளது என்பது சரியான வினாச்சொல். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார் என்பது சரியான வினாச்சொல்லாகும். சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகி தான் வந்துட்டு இருக்கு. அதனால சில கேள்விகள் மட்டும் இது மாதிரி ரிப்பீட் ஆகி வரும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மதலை, இதற்கு தான் நம்ம என்ன சொன்னோம்? 6th to 10th வரைக்கும் நல்லா பார்த்துங்க. இப்போ ஏனி சாத்திய மதலையா, வானம் ஊன்றிய மதலையா, இரவில் மாட்டிய மதலையா, காணம்பாடிய மதலையா. இதில் நம்ம அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா வானம் ஊன்றிய மதலை என்பது தான் சரியான தொடராகும். கடைசி ஒன்று, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தனது, தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாடுகள் தனது தலையை ஆட்டின. தலைவர் தனது வீட்டை வழங்கினார். இந்த தனது தமது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th தமிழில் தமது லாஸ்ட், அதாவது இயல் 9ல் வந்து தனது தமது ஒருமையில் எங்கே வரும், பன்மையில் எங்கே வரும்னு நீட்டாக ஒரு 4 லைன்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துங்க. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் என்பது சரியான ஒன்று. பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆள் மனத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் பத்திகளிலிருந்து கேட்கப்படும். இதுல பாருங்க, மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது என்ன? மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். அப்படி நீங்களும் ஆன்சர் நோட் பண்ணிட்டு வாங்க. பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? அதாவது நம்ம தமிழர்கள் வந்து பழங்காலம் முதல் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? ஆப்ஷன்ல கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எது? ஆப்ஷன்ல தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்கள் ஆகும். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எந்த நூல்? நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் ஆகும். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? தொல்காப்பியம் கடற்பயணத்தை வந்து என்னவாக குறிப்பிடுகிறதுன்னு பாருங்க. முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். அடுத்தது மனிதர்கள் செல்கிறார், மனிதர்கள் செல்கிறார்கள், மனிதர்கள் செல்கிறார்கள். ஒரு ஊர்களுக்கு பல ஊர்களுக்கு. இதுல சரியான ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு பாருங்க. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் என்பது சரியான தொடர். மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன்ல வி என்பது மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியாகும்.
சொல் பொருள் பொருத்துக. சொல்லும் பொருளும். அணங்குன்னா என்ன? மாக்கால், இது முன்னீர். கயம், இதற்கு சரியான பொருள் என்ன? ஆப்ஷன் அப்படி பாருங்க. ஆன்சர் அணங்கு பெருங்காற்று, அணங்கு தெய்வம், மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று, முன்னீர் என்பது கடலை குறிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும். இது முன்னீர். அணங்கு தெய்வம், மாக்கால்னா பெருங்காற்று, முன்னீர் கடல், கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த ஒன்று சொல்லும் பொருளும் பொறுத்துகதான். கொடியனார் அப்படின்னா யாரு? இசை, மறுப்பு, மால்வரை. இப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கொடியனார் அப்படின்னா மகளிர், இசை புகழ், மறுப்பு அப்படின்னா கொம்பு, மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மறுப்புன்னா கொம்பு, மால்வரைனா பெரிய மலை. இதற்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி சரியான ஒன்று. அதாவது கொடியனார் மகளிர், அடுத்தவர் பார்த்தீங்கன்னா இசைனா புகழை குறிக்கும், மறுப்புன்னா கொம்பு, மால்வரை அப்படிங்கிறது பெரிய மலையை குறிக்கும். சரியான இணையை தெரிவு செய்க. புதர், பள்ளத்தாக்கு, சமவெளி, மலைமுகடு. இதில் சரியான இணை எந்த இணை? இதில் புதர், திக்கட் என்பது சரியான இது. பள்ளத்தாக்குக்கு பிளைன் வரும், மலைமுகடு ரிட்ஜ்னு சொல்லுவோம். அதில் புதர் என்பது, திக்கெட் என்பது சரியான இணையாகும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டெம்பஸ்ட். டெம்பஸ்ட் என்பது எதை குறிக்கும்? TEMPEST. டெம்பஸ்ட் என்பது ஆன்சர் பெருங்காற்றை குறிப்பதாகும். பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடமுண்டு. இப்படி ஆப்ஷன்ல பாருங்க. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. இதுல தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு என்பது முறையான தொடராகும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று குமரன் கொடுத்திருக்காங்க, தெரியும். கபிலர் திறமையானவர் என்று இதில் பார்த்தீங்கன்னா குமரனுக்கு தெரியும் என்பது சரி. ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதி என்ன? நம்ம அல் தள்ளு நல்லா பார்த்துருப்போம். தொழிற்பெயர் விகுதி ஆட்சியாளர். இது புக் பேக்லேயே இருக்கும் இலக்கணத்தில். இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதி சி என்பது சரியான ஒன்று. சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக. எருதுக்கு என்ன வரும்? களிறு, களை, கடுவன். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. எருது என்ன வரும்? பசு. களிறு பிடினா பெண் யானையை குறிக்கும். களை அப்படிங்கிறது பிணை. கடுவன் ஆண் குரங்கை குறிக்கும். மந்தி என்பது சரியான பெண்பால். அப்போ உங்களுக்கு எருதுன்னா பசு, களிறு ஆண் யானை, பிடிங்கிறது பெண் யானையை குறிக்கும். களை பிணை, கடுவன் கலைங்கிறது மான், கடுவன்கிறது உங்களுக்கு மந்தியை குறிக்கும். ஆப்ஷன் உங்களுக்கு சி சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று சொல் பொருள் பொருத்துக. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. வருக்கை அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? பலாப்பழம்னு நினைக்கிறேன். புல், அல்லல், மடிவு, தொடக்கம். இதுல அல்லல் சேரு என்பது சரியான சொல்லும் பொருளும் இணையில அல்லல் சேரு என்பது சரியான ஒன்று. சரியான தொடரை தேர்ந்தெடு. அருந்தும் அருமருந்தென உணவே நம் தமிழ் மக்கள் அறிந்தவர். இதுல சரியான தொடர் என்ன? ஆப்ஷன்ல நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர் என்பது சரியான ஒன்றாகும். கட்டளை தொடரை கண்டறிக. ஆப்ஷன்ல பாருங்க. இதுல கட்டளை தொடர் எது? அப்துல் நேற்று வந்தான், நேற்று வருவித்தான், இது நாற்காலி. இதுல கட்டளை தொடர் பார்த்தீங்கன்னா பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடராகும். கலை சொற்கள் அறிதல். நூல், இதனுடைய சரியான கலைச்சொல் என்ன? ஆங்கிலத்துல நூல் என்பதன் நம்ம இதற்கு நூல் என்பது த்ரெட் என்பது சரியான ஒன்று. யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக.
யாண்டுனா என்ன வரும்? எங்கே என்பது சரியான விடை. உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன, அவற்றை தேர்ந்தெடு. உயர்ந்தோங்கு மலை, இதுல ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன, அந்த சொல் எது? ஆப்ஷன்ல இதுல பாத்தீங்கன்னா உயர் ஓங்கு என்பது சரியான விடை. சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை, ஏன், எப்படி, யாவை? இதுல சரியான வினாச்சொல் எது? தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை என்பது சரி. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர், சுவரை கட்டினானா, அமைத்தானா, உண்டாக்கினானா, எழுப்பினானா? இதுதான் அந்த கேள்வி. சுவர் எழுப்பினான் என்பது சரியான விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. பின் வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. எழுத்து வழக்குல எது அமையாத ஒன்று? இதுல செல்க, வருக, படித்தான் இதெல்லாம் எழுத்து வரும், எழுத்து வழக்கில் வரும். குந்திக்க அப்படின்னா இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கில் அமையாதது. ஆப்ஷன் சி சரியான விடை. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய வாக்கியத்தை கண்டறிக. இதுல நல்லவை வெல்லும் கமா, நல்லவை வெல்லும் ஆச்சரிய குறி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லவை வெல்லும் ஃபுல் ஸ்டாப். அடுத்தது நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும், இது அரைப்புள்ளி, இதில் ஃபுல் ஸ்டாப் வர்றது. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. நான் ஏற்கனவே சொன்னேன் 8th தமிழில் லாஸ்ட் லெசனில் இந்த நிறுத்தற்குறிகளை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த ஒன்று மறுவு சொல் சரியாக பொருத்துக. சைதை அப்படின்னா என்ன வரும்? சைதை சைதாப்பேட்டை, புதுகை புதுக்கோட்டை, புதுவை புதுச்சேரி, நாகை நாகப்பட்டினம். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான ஒன்று. சைதைனா சைதாப்பேட்டை, புதுகை புதுக்கோட்டை, புதுவை புதுச்சேரி, நாகை என்பது நாகப்பட்டினத்தை குறிக்கும். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. இது எந்த வகை வாக்கியம்? தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது என்றாவே செயற்பாட்டு வினை வாக்கியமாகும். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சாவரிசை. இதற்கு அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயே பாருங்க. சா, சி, சி, சூசூஸ், சேசே, சை, சோசோ, சவுன்னு வரும். இதில் சரியான அகரவரிசை ஆன்சர் சாந்தம், சுரும்பு, சைலம், சோலை என்பது சரியான அகரவரிசை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. இதற்கு சரியான தொடர் எது? பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது என்பது சரியான விடை. கடைசி ஒன்று பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம். பெயரச்ச வடிவம்னாவே அது ஆ கொண்டு முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுல பார்த்த என்பது சரியான பெயரச்ச வடிவமாகும். வேர் சொல்லை குறித்து பெயர்ச்சொல், பெயரச்சம், வினையச்சம், வினையாளன் பெயர், தொழிற்பெயர் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. சேர்த்தெழுதுதல். இதுல வான் கூட்டல் ஒளி, வான் கூட்டல் ஒளி. இதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து அப்படி டைப் பண்ணி கேட்கப்படுற கேள்விகள் தான். அதனால நீங்கள் இதை அப்படியே இந்த 30க்கு எவ்வளோங்கிறத நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். வான் கூட்டல் ஒளி என்பது என்னவா சேரும்னு பார்த்தீங்கன்னா வானொலி. கல் கூட்டல் தீது என்பது டேஸ் எனவும் சேரும். கல் கூட்டல் தீது இது என்னவென சேரும்? இதில் கற்றீது என்பது சரியான விடை. பிரித்தெழுதுக. பாடான் திணை. இதை நம்ம எப்படி பிரிப்போம்? பாடான் திணை ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை என்பதுதான் பாடான் திணையாகும். பொருந்தா இணை எது? தூருனா என்ன? வெங்கலினா என்ன? செம்மல்னா என்ன? கொழுந்தாடை. இதெல்லாம் நம்ம 10th தமிழ் இயல் 1லேயே நம்ம பார்ப்போம். தூருன்னா என்ன? வெங்கலி காய்ந்தகளி, செம்மல்ங்கிறது வாடிய பூ, கொழுந்தாடை காய்ந்த கட்டை என்பது பொருந்தாத இணையாகும். சந்தி பிழையற்ற தொடர் எது? எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன. அதே மாதிரி அழகிய கலைகளை பற்றி இப்போ வரல அறிந்தோம்.
இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு சரியானது மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன என்பது சரியான ஒன்று. இப்போ இதில் அழகிய இக்கு வரல, எங்கள் ஊர் கோயிலில் குதிரை இச்சு வரும். இதனால் ஆப்ஷன் சி சந்தி பிழையற்ற தொடராகும். சந்தி பிழையில்லாத தொடரை காண்க. மெட்டுக்கு பாட்டுப்பாடு. இதில் இப்பு இக்கு இதெல்லாம் எங்கே வருதுன்னு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஆன்சர் மெட்டுக்கு பாட்டுப்பாடு என்பது சந்தி பிழையில்லாத தொடராகும். பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக. காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன், மாதவன் ஷாப்பிங் சென்றான், கமலா மில்க் குடித்தால், மாலையில் விளையாடு என்பது சரியான ஒன்று. இதில் எல்லாம் பிறமொழி சொற்கள் கலந்து வருது. மாலையில் விளையாடு என்பது சரியான தொடர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. படகுகள்னா என்ன? கடற்பயணம், கலப்படம், பண்டம். அப்படி ஆப்ஷனில் பாருங்க. இதில் பயணப்படகுகள் பெர்ரிஸ். அடுத்தது உங்களுக்கு கடற்பயணம் வாயேஜ், கலப்படம் அடல்ட்ரேஷன், பண்டம் அப்படிங்கிறது கமாடிட்டி என்பதை குறிக்கும். இதற்கு ஏ சரியான விடை. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அணிந்து சரியான பொருளை அறிதல். வெறிகமல் கழனியுள் உளுணர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் என்ன? வெறிகமல் கழனியுள் உளுணர் வெள்ளமே என்பது அடி உணர்த்தும் பொருள் என்ன? இதில் வறண்ட வயல் வராது, செறிவான வயல், பசுமையான வயல் இதெல்லாம் வராது. என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். இது 9 தமிழ் நினைக்கிறேன். அந்த 1900 மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் என்பது சரியான ஒன்று. வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. வேலம்னாவே யானையை குறிக்கும். பிடி என்பது பெண் யானை, களிறு ஆண் யானை, பெண் யானை சரி. சிங்கம் என்பது தவறான பொருளாகும். வேர் சொல்லை தேர்வு செய்க. ஓடினான். ஒரு வினைமுற்று கொடுத்து இதனுடைய வேர் சொல் என்ன? இது சொல்லோட அடிப்பகுதி கட்டளையா இருக்கும். ஓடு என்பது சரியான வேர்ச்சொல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஊக்கம், ஈதல், இரக்கம், எளிமை, ஆடு. இதில் உயிரெழுத்து 12 அதை வச்சு வருது உங்களுக்கு ஆன்சர். ஆடு, இரக்கம், அதை பார்த்தோம்னா ஈதல், ஊக்கம், எளிமை என்பது சரியான அகரவரிசை. அடுத்தது காவரிசை கொடுத்துருக்காங்க. கிளி, கீசு, கொம்பு, காணுதல், கற்றல். இதனுடைய சரியான அகரவரிசை என்ன? காக்கா, கிக்கி, குக்கு, கே, கை, கொக்கு, கவ். அப்போ கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு என்பது சரியான அகரவரிசை. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு, மாற்றி. மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் என்பது சரியான ஒன்று. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார் என்பது சரியான தொடர். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் இந்த உவமை கூறும் பொருள் என்ன? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் என்ன வரும்? கண்டிப்பா எதிர்பாராத நிகழ்வை குறிக்கும். சரியான விடையை பொருத்துக. ஏவூர்தி, ஏவுகணை, பதிவிறக்கம், கடல் மயில். இதற்கு சரியான விடை என்ன? ஏவூர்தி லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை மிசைல், பதிவிறக்கம் டவுன்லோட், கடல் மயில் நாட்டிக்கல் மைல் என்பது ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். அடுத்தது பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ். சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன? சைபர் ஸ்பேஸ் என்பது எதை குறிக்கும்? இணைய வெளியை குறிக்கும். நிறுத்தற்குறிகள் எது சரியானது? படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விக்கிறவன். இதுல ஆச்சரியக்குறி, கமா இதெல்லாம் எங்க வருதுன்னு அப்படி பாருங்க. இதுல டபுள் கோட்ஸ் ஆச்சரியக்குறி வருது. இதுல ஆச்சரியக்குறி. ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? இதுதான். படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா கமா பரீட்சையை கூட சுலபமா எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விக்கிறவன் என்பது சரியான விடையாகும்.
அடுத்த ஒன்று பாருங்க, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அரிச்சுவடி, இதனுடைய பொருள் என்ன? அரிச்சுவடி இது அகரவரிசை எழுத்துக்கள் அமைவது. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருள் என்ன? ஆமா, இது சொல்லும் பொருளை பார்த்திருப்போம். ஆமா என்பது காட்டு பசுவை குறிப்பதாகும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல், இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல் என்னென்ன பொருளை தரும்? இதில் பார்த்துருக்கோம். பலனம், செய் என்பது வயலை குறிப்பதாகும். அடுத்தது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. அடல்ட்ரேஷன் என்பது எதை குறிக்கும்? அடல்ட்ரேஷன் என்பது கலப்படத்தை குறிக்கும். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். அந்த இணைப்பு சொல் என்ன? அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். இதற்கு பார்த்தோன்னே சொல்லிடுவோம். மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் என்பது ஆகையால் என்பது சரியான சொல். கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். இங்க இணைப்பு சொல் என்ன வரும்? உங்களுக்கு அதாவது தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும், அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். அதுபோல என்பது சரியான இணைப்பு சொல். சால, உரு, தவ, நனி, கூர், களி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிக. இது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது சால, உரு, தவ, நனி, கூர், களி எது குறிக்கும் பார்த்தீங்கன்னா மிகுதி என்பதை குறிப்பதாகும். கலை சொல் அறிக. காஸ்மிக் ரேஸ், இதனுடைய தமிழாக்கம் என்ன? காஸ்மிக் ரேஸ் என்பது விண்வெளி கதிர்களை குறிப்பதாகும். பின்வருவனவற்றை பொருத்தி விடை தருக. ஆன்னா எதை குறிக்கும்? அதே மாதிரி பாருங்க, ஆடு, ஒளி, கல். என்பது நிறையை ஆநிறைன்னு பார்த்துருப்போம். ஆட்டு, மந்தை. ஒளி, கற்றை. கல், கற்குவியல். கல் குவியல் வரும். இதற்கு ஆப்ஷன் பி சரியான ஒன்று. பிழையை திருத்தி எழுது. ஓர் புத்தகம், ஒரு புத்தகம், ஒன்று புத்தகம், ஒன்றின் புத்தகம். இதில் இது ரெண்டும் வராது. இதில் ஓரா ஒருவாங்கிறத நம்ம எழுதணும். கண்டிப்பாக ஒரு புத்தகம் என்பது சரியான விடை. சொல் பொருள் பொருத்துக. வாரணம், சூரன், பரி, கமுகு. இதனுடைய பொருள் என்ன? வாரணம் யானை, சூரன் வீரனை குறிக்கும், பரி குதிரை, கமுகு என்பது பாக்கு. ஆப்ஷன் டி இதற்கு சரியான ஒன்று. கடைசி ஒன்று, ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன, வளர்ந்தது, வளர்ந்தன, வளர்ந்து செழித்தது மரங்கள். இதில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன என்பது சரியான ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.